ஏய் பஸ் வந்துருச்சு இப்படிதான் பஸ் மாப்பிள்ள வர மாப்பிள்ள அடிச்சு ஓஞ்சி போறேன். முதல்ல தம்பி வரட்டும், அப்புறம் அடிக்க சொல்லலாம். அவ்வளவுதான். அப்படிங்கயா? கீழே விட்டெல்லாம் இறங்குங்க. ஐயா, ஆமா உண்மையிலே தம்பி வந்துட்டாரு. டாக்டர் மாப்பிள்ள கொண்டாங்கடா, மாலை கொண்டா. டாக்டர் மாப்பிள்ள தூக்குங்கடா மாப்பிள்ள. டாக்டர் மாப்பிள்ள வாழ்க. என்ன தலைவர் அமக்கலப்படுத்துறீங்க? மக்கள்லாம் ஆசைப்பட்டாங்க, சரின்ட்டு. நிறுத்துங்க. மச்சான் தங்கச்சி, நம்ம டாக்டர் மாப்பிள்ளைக்கு வரவேற்ப பாத்தீங்களா? ஆர்த்தி எடுங்க. சுஸ்மிதா சென்னு, ஐஸ்வர்யா ராய், இங்க வாங்க. நாம எத்த மக்கா, நம்ம சின்ன மாப்பிள்ளை டாக்டர் இருக்காருல்ல, எல்லாருக்கும் சீட்டு கொடுங்க. போங்க. என்னமா அது? ஏதோ எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரி மேல தளத்துல கூட்டு வராங்க. என்னப்பா இப்படி கேக்குற? நீ டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்க. அதான் நம்ம ஊர் மக்கள்லாம் அவங்க சந்தோஷத்தை காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, ஒரு தலைவலி வந்தா கூட 30 கிலோமீட்டர் போய் வைத்தியம் பார்த்து நம்ம ஊர் மக்களுக்கு இன்னையில இருந்து ஒரு புது ஆஸ்பத்திரி உருவாக போகுது. ஹாஸ்பிடலா? ஆமா, அங்க பாருடா. என்னம்மா ஆஸ்பத்திரில அமெரிக்கால இருந்து அண்ணன் வரானா? அவன் எதுக்குடா இங்க வரணும்? அப்போ ஹாஸ்பிடல் நடத்த டாக்டர் தேவை இல்லையா? நீயும் ஒரு டாக்டர் தானடா? மாப்பிள்ளைக்கு எப்பவுமே தமாசு தான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளைய டாக்டர் சீட்ல கொண்டு போய் உட்கார வைக்கணும். ஆமா, வாங்க மாப்பிள்ளை. தம்பி. எல்லாரும் வாங்க. தம்பி, உங்க முகத்தை பார்த்தா கைராசி டாக்டர் மாதிரியே தெரியுது. தம்பி, முதல் ஊசி நீங்க எனக்கு தான் போடணும். யோ, உனக்குனையா? நீ நல்லா தானே இருக்க. ஒரு சத்து ஊசியா போட்டு விடுங்க தம்பி. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இலவச வைத்தியம். அவசரப்படாதீங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்க எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு தான் மாப்பிள்ள போவாரு. போய் வரிசையா நில்லுங்க. நல்ல வைத்தியம் பார்த்து அப்பா பேரை காப்பாத்தணும். வாங்க. உட்காரியா? என்ன செய்து? டாக்டர், சளி இருமல் 10 நாளா பாடா படுத்துது. சளியா? பணம் வெல்லம் போட்டு சுக்கு காப்பி குடிக்கலாமே? குடிச்சிட்டேன். கோமத்திரம் தண்ணி அதையும் குடிச்சேன். இந்த இஞ்சி கஷாயம், தூதுவளை துவையல், விஷம் மட்டும் குடிக்கல, மீதி எல்லாம் குடிச்சிட்டேன் டாக்டர். சரி ஒண்ணு பண்ணு, நேரா டாஸ்மார்க் போய் ஒரு கோட்டை ரம்மு வாங்கு. ரம்மா? அத 2 90 பிரிச்சு ஒரு 90 இப்பவும் இன்னொரு 90 அப்புறம் அடி. கூடவே சேர்த்து மிளகும் சுடு தண்ணி கலந்தடி. சளி விட்டே விட்டு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அருமையான டாக்டர். நாட்டு வைத்தியம் கவர்மெண்ட் வைத்தியம்னு இப்படி அடிச்சு நோக்குறாரு. முதல்ல என்ன யாரு காப்பாத்துறதுன்னே தெரியல. இதுல நான் ஒன்ன வேற காப்பாத்தணுமா? சொல்லுங்க. 3 நாளா வயிற்று வலிக்குதையா, சரி மரியாதைக்குரிய மெடிக்கல் ஷாப் ஓனர் அவர்களுக்கு இந்த கடிதம் கொண்டு வரும் நபருக்கு கடுமையான வயிற்று வலி. அவருக்கு தகுந்த நல்ல மாத்திரையை கொடுத்து உடனடியாக குணப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள கார்த்திக் ஏ. உனக்கு நல்ல மருந்து எழுதி இருக்காரு, கரெக்டா வாங்கி சாப்பிடணும். இது கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்து மருந்து வாங்கிக்கங்க. ஐயோ, 4 நாள் ஊர்ல இருந்துட்டு டே லண்டனுக்கு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா இப்படி மாட்டிக்கிட்டோமே. சித்தப்பு, இங்க நான் இட கூடமா மாட்டிக்கிட்டேன் சித்தப்பு. நம்ம டீம் உடனே கூட்டுவாங்க, தப்பிச்சு போனோம். மரியாதைக்குரிய மெடிக்கல் ஷாப் ஓனர் அவர்களுக்கு இந்த கடிதம் கொண்டு வரும் நபருக்கு கடுமையான வயிற்று வலி. அவருக்கு தகுந்த மருந்து கொடுத்து உதவும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எவன்டா இப்படி ஒரு டாக்டர்? ஐயா, வயிற்று வலிக்குதையா, தாழ முடியலையா. பூரா பேரும் கவரோட நிக்கிறாங்க. சீக்கிரம் கொடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க, கழுத்து வலிக்குது. மிஸ்டர் அப்பாசாமி. அப்பாசாமி இங்க யாரு? அப்பாசாமி யார்? எங்க அப்பாசாமி? நான் தான் நினைச்சேன் நீங்களா தான் இருப்பீங்கன்னு. ஆமா, நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பையன் தான் வேணும். ஏன் பையனா? ஆமா, இங்க மகாலட்சுமிங்கிறது யாரு? நான் தான். நினைச்சேன் நீங்க தான் மகாலட்சுமியா இருப்பீங்கன்னு. யாரு கேட்டு இந்த ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணீங்க? யார கேட்கணும்? யாரையா கேட்கணும்? யூ நோ ஒன் திங், MBBS படிச்சா
கம்பல்சரியா 1 இயர் வில்லேஜ்ல சர்வீஸ் பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுமே. அதனாலதான் இந்த கிராமத்திலே சேவை பண்ணட்டும்னு பெர்மனண்டா ஒரு ஆஸ்பத்திரி திறந்திருக்கோம். நல்ல விஷயம் தானே. நோ we won't allow. என்ன லோ 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 அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேங்க. ஏன் அனுமதிக்க மாட்டேன்? ஏன் அனுமதிக்க மாட்டேன்? ஏன் அப்போ ஓன்னு கத்துற? பெரிய அதிகாரி பேச விடியா? ஆபீசர் நீங்க பேசுங்க. சார் உங்க பையன் 1 வருஷம் காரைக்குடியில சர்வீஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. கார்த்திக் சார் நீ பொட்டி பொடிக்க எடுத்துக்கிட்டு கார்ல ஏறு. நான் உன்னை கொண்டு போய் காரைக்குடியில டிராப் பண்ணிட்டு நீ டியூட்டில ஜாயின் பண்ணிட்டுன்னு நான் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். Quick, fast. ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன் சார். ஒண்ணும் இல்லையா? இப்படி எல்லாம் ஒரு சட்டம் இருக்காடா? அம்மா ப்ளீஸ்மா, ஒரே வருஷம் தானம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. அப்பா கவர்மெண்ட் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்பா. அம்மா சொன்னா கேளுமா ப்ளீஸ். டேய், டேய், டேய். என்ன இது அக்கிரமா இருக்கு? ஊருக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சான்னு பார்த்தா வெளியூருக்கு கூட்டு போறேன்றாங்க. தலைவரே அதுக்கு நாம ஒத்துக்கவே கூடாது. நம்ம ஊர் டாக்டர் நம்ம ஊர்ல இருக்கணும் தலைவரே. ஊர் டாக்டர் வெளியூருக்கு அனுப்பவே கூடாது. நம்ம டாக்டர் கூடாது. தலைவரே தலைவரே நம்ம டாக்டர் மாப்பிளைய காரைக்குடிக்கு கடத்த பாக்குறாங்க. விடக்கூடாது தலைவரே. டேய் ஆபீசர் இப்போ என் மாப்பிளைய கடத்துறா பாப்போம். டேய் இந்த வண்டி போக கூடாது. ரோட்ல இருங்கய்யா. இது கவர்மெண்ட் சமாச்சாரம். நீங்க பாட்டுக்கு ஆத்திரப்பட்டு வந்திருக்க பெரிய அதிகாரி மேல கல்ல தூக்கி போட்டு மண்டைய உடைச்சுட்டீங்கன்னா அப்புறம் போலீஸ் கேஸ்னு அலைவிய. பரவாயில்லையா? என்னையா மிரட்டுறியா? இதுதாயா இந்த ஊருக்காரங்களுக்கு நல்லது சொன்னாலே பிடிக்காது. எல்லாரும் கிராமத்துல ஒண்ணு சேருங்க, வண்டிய வழிமறிங்க, ஜீப்பு கண்ணாடிய கல்ல வச்சு உடைங்க, அப்புறம் அந்த பெரிய அதிகாரியை ஜீப்புக்குள்ள கட்டி போட்டு அவர் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைங்க. எனக்கு என்ன கொளுத்து 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 டேய் நல்ல ஐடியா சொன்னா அப்படியே செய்யலாம். நிறுத்துங்கப்பா. இப்ப எதுக்கு அனாவசியமா பேச்ச வளர்க்குறீங்க? அவன் எங்க போனாலும் நல்ல விதமா 4 பேருக்கு வைத்தியம் பார்த்து வந்தவங்களை குணப்படுத்தினா நம்ம ஊருக்கு தானே பெருமை. முதல்ல அவனை சந்தோஷமா அனுப்பி வைப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய் நிஜமாவே கிளம்பிட்டியா? அம்மா ப்ளீஸ் என்னடா? வரமா. எனக்கு எனக்கு டேய் கார்த்தி. பா போயிட்டு வரேன்ப்பா. நல்லபடியா போயிட்டு வாப்பா. வைத்தியம் பார்க்க வர்றவங்கள ஏழை பணக்காரன்னு பார்க்காம அவங்கள ஒரு மனுஷனா மட்டும் பார்த்து குணப்படுத்துப்பா. அம்மா போயிட்டு வரமா. மாப்பிளை அப்பாட நம்ம அவார நடிப்புனால கார்த்தி பேல ஈஸியா கடத்திட்டு வந்துட்டோம். யாரு நீ? என் கட்டம் சரியா இருக்கிறதுனால தப்பிச்ச. இல்லன்னா பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருப்பாங்க. அட விடுடா டாக்டர் பேல. சண்டைன்னு வந்தா சட்டை கிளியத்தையும் செய்யும். அத சமாளிக்கணும். உங்க பிரச்சனை விடுறீங்களா? இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பாஸ் உங்க ஆளோட ஒரு காரைக்குடின்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிங்களா? ஆனா அட்ரஸ் தான் தெரியாது. அப்புறம் எப்படி அவளை பாக்குறது? அட விடுடா நான் இருக்கல்ல. உனக்கு தெரியுமா? டேய் டாக்டர் பேல, ஒரு காலத்துல காரைக்குடியவே நான் கரைச்சு குடிச்சவன்டா. அப்ப அட்ரஸ் தெரியும் சொல்லு. தெரியாது. அங்க போய் விசாரிச்சுக்குருவா. அது வரைக்கும் ஒரு கதை சொல்லட்டா? ஐயோ சித்தப்பா கதை சொல்றாரா? டிரைவர் வண்டியில ஏதாவது சிடி பிளேயர் இருந்தா பாட்டு போடுங்க. நேனோ நன்னி நன்னே நேனோ நன்னி நன்னே நன்ன டிரைவர் அப்படியே ரைட்டு ரைட்டு. இங்கதான் இங்கதான் மெடிக்கல் வாசல் நிறுத்து. சுகாதாரத்துறை. ஸ்குவாட் வாங்க போறதுக்கு பழைய மாத்திரை மருந்து உள்ள ஒளிச்சு. இந்த கடையில அட்ரஸ் கேட்டா எப்படி பாஸ் தெரியும்? கார்த்திக்னு போட்டிருக்கு. கார்த்திகா பத்தி தெரிஞ்சிருக்கு சார். வாங்க சார் வாங்க. என்ன சாப்பிடுறீங்க சார்? டீ காஃபி ஏதாவது? சார் கூல் ட்ரிங்க் ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? டேய் சேரத்து போறோம் சார். இங்க வர்றா மருந்து மாத்திரை வாங்க வந்தாலும் இந்த ஊருக்காரங்க விருந்து சாப்பிடறாப்ல கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி சார். என்ன கேள்வி சார்? ஒரு அட்ரஸ் தெரியணும். யாரோட அட்ரஸ்? கார்த்திகான்னு ஒரு டாக்டர் இந்த வருஷம் தான் மெடிசன் முடிச்சாங்க. கார்த்திகாவா? கார்த்திக் டாக்டர் இங்க இருக்காரு. கார்த்திகா யாரும் தெரியலையே சார். அதுவும் இப்பதான் கோர்ஸ் முடிச்சிருக்கதா சொல்றீங்க. நான் வேணா ஒரு ஐடியா தரேனே. சொல்லுங்க சார். நீங்க யாராவது மெடிக்கல் ட்ரிப்பை பிடிச்சிங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சுத்துறவங்க. அடடா இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. தேங்க்யூ. நிறுத்து. அங்க பாருங்க சித்தப்பு. காசு ரொம்ப கம்மியா இருக்க. அவரை பார்த்தா மெடிக்கல் ரெப் மாதிரி இல்ல? ரெப்பே தான். நம்மளுக்கு இது என்ன புதுசா? குட் மார்னிங். தேங்க் யூ. எங்க உட்கார்ந்தா ஓடுறதுக்கு வாட்டமா இருக்கும். இது ஓகே. டேய் தம்பி வாடங்க. எனக்கு தர முடியாது போ. மாத்திரை விக்கிறவனுக்கு இந்த மது கடைக்குள்ள என்ன வேலை? டேய் என்னடா நான் கூப்பிட்டா யாரும் வர மாட்டேன்றீங்க? குடிக்க போறது 90 கேட்டிங்க. இதுல 2 ரூபாய் என்கிட்ட கேப்ப. கரெக்ட் தான். வா உள்ள போ. ஓகே தம்பி அவனை ஏற்கனவே கூப்பிட்டாச்சு. அழகு போய் எவனும் வர ரெப்ப அங்க மாட்டேன். உட்கார்ந்திருக்கான். கப்பு நமக்கெல்லாம் புது பசங்க எவனும் இல்லையோ. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்.
நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசு தானே? அது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எனக்கு வணக்கம் வைக்கிறீங்களா? அதை வச்சு தான். எனிவே எதா இருந்தாலும் உட்கார்ந்து ரிலாக்ஸா பேசலாம். உட்காருங்க. டேக் யூர் சீட். உட்காருங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? அது வந்து நீங்க ஒரு உதவி செய்யணும் சார். உதவியா? தம்பி வாழ்க்கையே உங்க கையில தாங்க இருக்கு. என்னது இவன் வாழ்க்கையே என் கையில இருக்குன்றான். ஒருவேளை பலான விஷயத்துக்கு மாத்திரை கேட்பானுங்களோ? எனிவே இன்னைக்கு நாள் பூரா இவனுங்களை வச்சு சந்தோஷமா இருந்துட வேண்டிதான். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, என்ன உதவின்னு சொல்லுங்க பார்ப்போம். கார்த்திகான்னு ஒரு டாக்டர் இந்த ஊர்ல இருக்காங்க சார். அவங்க அட்ரஸ் கொஞ்சம் வேணும். கார்த்திகாவா? ஓ கார்த்திகாவா? இன்னைக்கு இந்த பேரை வச்சு தான் போதை ஏத்துறோம். கார்த்திகாவும் நானும் டீப்பா லவ் பண்றோம் சார். ஏதோ அவசரத்துல அவ என்கிட்ட சொல்லாம வந்துட்டா. அதான் அவளை தேடி வந்திருக்கேன் சார். லவ் பண்றேன்னு சொல்றீங்க, அட்ரஸ் தெரியலன்றீங்க. அட்ரஸ் தெரியாம லவ் பண்றதா சார் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். நல்ல பார்ட்டி மாட்டிருக்கானுங்க. 4 நைட்டு 3 பகல் தாங்குவானுங்க போல இருக்கு. இவனுங்களை விட்டுறவே கூடாது. என்ன சார் மறுபடியும் யோசிக்கிறீங்க? அது என்னன்னா, நீங்க தேடிட்டு இருக்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்ட ஃபேமிலி. அதான் யோசிக்கிறேன். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார். அதே சமயம் காதலுக்கு உதவி பண்றது தான் எங்க குடும்பத்தோட குலத்தொழில். அதனால சும்மா பேசினா இன்ட்ரெஸ்ட் இருக்க. நல்லா என்னோட பேசுவோம். எனக்கு ஒரு புல்லு, உங்களுக்கு பிராந்தி. எதுவும் சொல்லலைன்னா கோச்சுக்குருவாரா? டேய் 2 ரூபா. நீ கத்துற கத்துல 6 முதல்ல சொல்லு. ஒரு காஸ்ட்லி ஃபுல்லு எழுதியா? 2 தண்ணி பாட்டில், 5 டம்ளர், டம்ளர், அவிச்ச முட்டை, முட்டை, ஆபாயில், சிப்ஸ், சுண்டல். பட் ஒன் திங், யாருக்கு சிகரெட் வேண்டாம். கரெக்ட் சார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. டேய் போடா. ஓ சாரி, ஒரு 2000. கரெக்டா வச்சிருக்கீங்க. இந்தா போ. ஆத்தாடி வாங்கி கொடுக்குறாப்லே ஆறு சொல்லிட்டு நம்மகிட்ட காசை பறிச்சு விட்டானே. அப்பா ஓகே. மை நேம் இஸ் வெங்கடேஷ். வாட் இஸ் யுவர் நேம்? கார்த்திக் சார். கார்த்திக், கார்த்திகா. ஆஹா, உலகத்திலேயே பேர் பொருத்தம் உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி யாருக்குமே அமைஞ்சதில்ல. அகைன் பிரதர், இது சாதாரண பார்ட்டியா நினைக்காதீங்க. ஓசி பார்ட்டி. கார்த்திக்கோட கல்யாண பார்ட்டி. தைரியமா கப்பு 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 நடிங்க. என்ன மாதிரி? You? You? Cheers. தம்பி, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. எப்படி இங்க குடிச்சிட்டு பேசுறோமோ அதே மாதிரி சாப்பிட்டு பேசுவோம். பழம், ஐயோ, மட்டன், முட்டை. இன்னும் ஏதாவது. நான் எப்பவுமே நிறைய சாப்பிடுவேன். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுனால கொஞ்சமா சாப்பிட்றேன். அதாவது அளவு சாப்பாடு. ஏது இது அளவு சாப்பாடா? கார்த்திக், கார்த்திகா சூப்பர் காம்பினேஷன் சார். இந்த மேட்டரை பிடிச்சுக்கிட்டாயா? என்ன கொடுக்குறான்? நண்டு பாத்தீங்களா? செத்து போச்சு. சூப்பர் சூப்பர். இந்த பாருங்க கோழிக்கோட இருக்கிற ஜந்துலாம் சுட்டு தின்னுட்டு சுடுற மாதிரி நடிக்கிறான் பாரு. கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் முட்டை சாப்பிட்டுமா? இது பொறுமையா சாப்பிடுங்க. வாந்தி கிந்தி எடுத்துட போறீங்க. டேய், பகல் பூரா குடிச்சான், ராத்திரி ஃபுல்லா தின்னான். எப்போ வெடிப்பானே தெரியல. எனக்கு ஒரு டவுட். வெடிதானே வெடிக்கும், இவ எப்படி வெடிப்பா? வெடிச்சா சொல்றேன். ஏய் விடுடா. வார போறதுக்கு வவுத்து மேல கல்ல போட்டு. பாவம் ஒடிச்சிட்டப்ப ஏதோ ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டாப்ல. டேய், ஒரு ரவுண்டா எக்ஸ்ட்ரா போட்டேன். 6 புள்ள ராவா குடிச்சு விட்டு மல்லாந்து போய் படுத்து கிடக்குறான்டா. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எல்லாம் யோசிக்காத ஒரு விஷயத்த இவர் யோசிச்சாரு. அத கவனிச்சிங்களா? என்ன? கார்த்திக், கார்த்திகா எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்காரு. அதுல தான்டா குழப்பமே வந்தது. வரட்டுமே, ஆனா கவிதை மாதிரி அதுக்குள்ள கார்த்திகா வந்தாலே அது பத்தாதா? டேய், நீ என்ன திருந்த மாட்டியாடா? அது எப்படி திருந்துவான்? அந்த வார்த்தையை சொல்லி தானே இவன் அவனை போல்ட் ஆக்கி வச்சிருக்கான். கல்ல இவன் மேல போடக்கூடாது, அவன் மேல போட்டு கொள்ளணும். அதை செய். டேய், உண்மையை சொன்னா
இவ்வளவு கஷ்டமும் உனக்காக தாண்டா படுறோம். நீ ஜெயிக்கணும், புரிஞ்சுக்கடா. பிரதர் பிரதர் எந்திரிங்க பிரதர், எந்திரிங்க. ஊருக்கு வெளியே குட்டை இருக்கு, சீக்கிரமா போய் 2 பாத்ரூம் போயிட்டு குளத்துல குளிச்சு ரெடியாங்க. நீங்க நேரத்திலே குளிச்சு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. இப்ப சொல்றேன், சீக்கிரம் சீக்கிரம் பரியம். நான் வண்டியில உட்காந்துருக்கேன். ஏண்டா இவனை பெக்கும் போது வவுத்துல அண்டாவை கட்டி பெத்து விட்டுருப்பாங்களா? மொத்த காசையும் கரைச்சிட்டு தான் விடுவான் போல இருக்கு. நெய் பொங்கல். நெய் பொங்கலுக்கு இந்தியாவுல 7 ஹோட்டல் ஃபேமஸ். அதுல 2 ஹோட்டல் தமிழ்நாட்டுல. அதுல இது ஃபர்ஸ்ட். என்ன மறுபடியும் கூக்குறோம்? சாப்பிட்டுட்டு கார்த்திகாவை காட்டிடுவீங்கல்ல? நான் வந்து காட்டலைனாத்த இவரை நம்ம காட்டிட மாட்டோமா? கார்த்திக் கார்த்திகா சூப்பர் காம்பினேஷன். கரெக்ட் தானே? அகைன் நெய் ரோஸ்ட். இது எனக்கு தான் கொண்டாங்க. அந்த கார் ஓவர்டேக் பண்ணு, அது இருக்காங்களான்னு பாப்போம். டேய் காருக்குள்ள எப்படியா இருப்பாங்க? தம்பி வர ரைட் இருப்பா, ரைட் எடுப்பா, ரைட் 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 ரைட். டேய் மறுபடி ரைட். டேய் அவன் ரைட்டுங்கிறான், நீ ராங்காவே சுத்திக்கிட்டு இருக்கிற. டேய் அவன் ரைட் தான் சுத்துறான். கம்முடா. ஏன்டா இப்படி சுத்துற? இப்ப சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும்ல? எது? கொஞ்சம் சாப்பிட வேணா? ரைட் திரும்பி நிப்பாட்டு. சண்டால பேல வெயிட் பண்ணுங்க. பண்ணி தொலைக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இந்த ஏரியாவில் புதுசா கார்த்தியாங்கிற டாக்டர் யாரா இருக்காங்களா? ஏயா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? இதைத்தான் நேத்து அவங்க வந்து கேட்டு போனாங்க, இன்னைக்கு நீ வந்து கேட்கறியா? ஏற்கனவே கேட்டானுங்களா? என்ன விரட்டாதீங்க, எனக்கு ஓட தெரியாது. பேர் பொருத்தம் சொல்லி எங்க படத்தெல்லாம் காலி பண்ணிட்டா நெல்றா. கார்த்திக் கார்த்திகா சூப்பர் காம்பினேஷன். பேர் பொருத்தமா பாக்குற? டேய் உன்னதான்டா. நார் நாரா உரிக்கிறமா இல்லையான்னு பாடுறா. இது கார்த்திக் கோஷ்டியாச்சு. டேய் அப்படி நில்லு. பைய அப்படி அங்கிட்டு திரும்பி பாரு. ஐயோ பார்த்தா விட மாட்டானுங்களே. அங்க நிக்கிறது நம்ம பொறுக்கடி அக்கா மாதிரி இல்ல? அது அவளேதான். இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். பாஸ் இவள பிடிச்சா அவள பிடிச்சிடலாம். கரெக்ட், அதுக்கே என்ன பிடிச்சிருக்க? டேய் வாங்கடா. சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிட்டதுனால நர்ஸ்ன்னு நினைச்சுக்கிருச்சோ? பொற்கொடி டாக்டர் பொற்கொடி உன் உதவி கேட்டு வந்திருக்க. அப்படி பார்த்து பார்க்காத மாதிரி பொரியம்மா. இனி டாப் போற்ற வேண்டியதுதான். அந்த கட்டை அடிக்கிறியா? அடியே பொற்கொடி உன்னை விடவே மாட்டேன். விடாதடி. இதை எதுக்குடா குறுக்க ஓடுற? என்ன நாயகி விரட்டுதா இப்படி ஓடுறான்? ஐயோ இங்கே வந்துட்டானுங்களா? ஐயோ ஏய் செவரி ஏறி குதிக்கிற, உன்னை நான் விட மாட்டேன்டி எங்க ஓடாலும். ஐயோ படிக்கட்டுலாம் சிவரா இருக்கே, அப்படியே படுத்துக்க. ஐயோ கார்த்திகே, தாடிக்கார அதான் நீ டவுட்டு. ஐயோ தயிர் சாதம். அப்பா அப்பா நம்ம மேல ஏறி போய் கூட நம்மளை கண்டுபிடிக்கல. ஏய் மார்க்கெட்டுக்குள்ள ஓடாத, சட்டி வான உடைஞ்சிரு. அட நில்லுங்கடா. தக்காளி தக்காளியில அடி வாங்குவேன். புடிங்க, அத புடிங்க. வாமா பொற்கொடி. அப்பா நின்னுட்டாடா. அழகப்போ உனக்கு ஆப்பிள். பெரிய பத்தா இந்த உனக்கு ஆப்பிள் ஜூஸ். அம்மா இந்தடா உனக்கு சாத்துக்குடி. உனக்கு நெல்லிக்காய். அப்பா மாட்னியா? மெதுவா 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 போ. ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற? பைய போ பைய போ. விரிச்சிட வேண்டியதுதான். ஐயோ மெதுவா மெதுவா மெதுவா. அப்படித்தே அப்படித்தே. எரியுது 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 எரிய விட்டு எரிய விட்டு எரியுது. ஐயோ ஐயோ ஒரு கடியரை இறக்கி விட்டு போயிரு. மசாலா தடவிட வேண்டியது. ஐயோ அந்த இடத்துல எல்லாம் பல்ட்டி அடிக்கிறா. என்னடி அம்மியில போட்டு அரைக்கிறாப்புல அரைக்கிற? காதுதே காதுதே. ஐயோ என்னை இறக்கி விட்டு என்னை இறக்கி விட்டு என்னை இறக்கி விட்டு என்னை இறக்கி விட்டு. இப்போ பொரிச்சிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ சுடுதே 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 சுடுதே. ஹை எழுதிட்டு இருக்கே. 93 ரூபா கோட்ரு. மாட்டிக்கிட்டியா? இப்ப பாரு.
மாட்டுது யாரு? நீங்க தான் இருக்கியா? ஆமா பொண்ணு சைடிஸ் ஏய். மாட்டினதே தெரியாம ஓடிட்டு இருக்கியா டாக்டர்? மாட்டினடியா? ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ விட குள்ளமா இருந்துகிட்டு குதிரை மாதிரி ஓடுறாள. நின்று எதுக்கு ஐயோ கொஞ்சம் வேகமா வா. காப்பாத்துங்க. என்னோடது கவர்மெண்ட் அலோவ் பண்ணாலும் பப்ளிக் டிஸ்டர்ப் தாங்க முடியல. அடி பாவி, ஜாக்கி ஜான் மாதிரி டீவ் அடிக்கிறாளே. போதும் போதும், லக்கேஜ கழட்டி விட்டுற வேண்டியதுதான். போச்சு போ. பைக்கா? ஏய், அவனை விடக்கூடாதுடா. புடிங்கடா, புடிங்கடா. ஏய், பைக் எடுத்து போறா பாரு, புடி. ஏய், ஏய், நில்லு. போடா. நில்லுங்கடா. ஏய். மாட்டியா? அடியே பொறுக்கடி, அங்க சுத்தி இங்க சுத்தி முட்டு சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டியா? பிளாக் பண்ணுங்கடா. மொளகா தூளா பூசுற, நாங்க எப்பவுமே சேஃப்டி சேஃப்டி. சுத்தா போடுறீங்க. வா 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 சிஎஸ் சேஸ் டேய், நான் கால இருக்க ஓட நீ குடிச்சுக்கிட்டு இருக்கியா? ஓடுறா ஓடுறா ஓடுறா. இல்ல வேற இவ்வளவு பக்கத்துல உட்கார்ந்து நம்ம கண்டுபிடிக்கல. சரியா இருக்காமா? வெரி குட். தேங்க்ஸ். வரேன். என்னம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பொண்ணை டாக்டர் ஆக்கிட்டியா? ஆமாங்க. கார்த்திகா எங்க? கார்த்திகா என் கூட தானே. கிளினிக் போகணும், டைம் ஆச்சு, வாமா. வந்துட்டேன். என்ன நீ இன்னும் ரெடி ஆகலையா? என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? இல்ல, யுஎஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில நியூ வெர்ஷன் ரேடியாலஜி கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இன்னைக்கு நீ கிளினிக் வரல. ஓகே பை, போமா நம்ம போலாம். எங்க நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எதுக்கு அமெரிக்கா லண்டன்? படிக்க தானே போறா, அதுல என்ன இருக்கு? ஃபாரின் போய் சம்பாதிச்சு யாருக்கு எங்க சொத்து சேர்க்க போறா? இந்த பார்வாசிக்கு படிப்புங்கிறது பணம் சம்பாதிக்க மட்டும் இல்ல, அதுல சேவையும் இருக்கணும். நம்ம பொண்ணு அமெரிக்கா லண்டன் போய் படிச்சு வந்தான்னு வச்சுக்க, நாளைக்கு நம்மளை விட ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள மாப்பிள்ள கிடைப்பான். வா நம்ம கிளினிக் போலாம். வாமா போர்க்கடி. ஹாய் அங்கிள். என்ன இன்னைக்கு கிளினிக் லீவ் போடலான்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டீங்களா? ஆமா. இல்ல அங்கிள். சரி சரி போ, உள்ள போ. பாய் அங்கிள். பாய். ஹே கார்த்திகா. என்னடி இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? நீ உள்ள வா, நான் சொல்றேன்ல. என்னடி? அந்த பசங்கல்ல கார்த்திக் கோஷ்டி. ஆமா. அவனுக்கு எப்படியோ மோப்பம் பிடிச்சு இங்கேயே வந்துட்டானுங்கடி. இங்கயா? என்னடி சொல்ற? ஆமா, அவனுக்கு என்ன வேற பாத்துட்டானுங்க. ஆனா எப்படியோ நான் டிம்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் எப்ப வேணா உன்னை தேடி வரலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஐயோ, என்னடி பயமுறுத்துற? இப்போ என்னடி பண்றது? அதான் நானும் யோசிக்கிறேன். உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனுங்களை விரட்டி விட்டுட. ஐயோ வேணாடி, எங்க அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ணலாம்? சரி விடு, நான் சமாளிச்சுக்கிறேன். எப்படி? என் வீட்டை பாத்துட்டானுங்க, எப்படியும் நான் அங்கதான் திரும்பி வருவேன்னு வாசல்லயே காத்து கிடப்பானுங்க.